ராகவாலரசி எனக்கு சொந்த வீடு 10 லட்ச ரூபாய்க்கு கஜா புயலுக்கு கட்டி கொடுத்த வீடு. நம்மளாம் இன்னும் 10 லட்ச ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறாருன்னு தெருவு சாதாரணமாக கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னை அப்பா மாதிரி ஏற்றுக்கிட்டாரு. 5 பொண்ணு பெற்றதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைல வாரிசை அவரு எனக்கு ஏற்படுத்திட்டாரு. இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாத தான் என் மயன். என் உயிர் உள்ள வரை என் குடும்பத்தில் அவரு ஒருத்தர், எங்க வீட்டில் அவரு ஒரு பிள்ளை மாதிரி நாங்கள் இன்னும் நினைக்கிட்டு தான் இருக்கோம். எப்போதும் இந்த வீட்டில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. நான் எழுதி வச்சிருக்கேன், உயில் என்ன இருக்கோ அவங்களுக்கு ஒரு பங்கு எங்க பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்லி. வர வெள்ளிக்கிழமை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு எனக்கு 54வது ஆண்டு ஆண்டை முன்னேற்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச வரை தர்மம் செய்வேன். அவங்களாம் வாழும் தெய்வம்னு சொல்லலாம். நான்லாம் ஒன்றுமே இல்லை அவர் முன்னாடிலாம். இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த வீட்டில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கு இவரை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கேள்விப்பட்டேன். என்ன பண்ணுறாருன்னா, இறந்து போகிற புணங்கள் இருக்குல்ல, அனாதை புணங்கள், அதை எடுத்துகிட்டு போய் இவரே அடக்கம் பண்ணுவாராம். இருக்கிற மனுஷங்களே ஹாய் சொன்னால் திரும்பி போகிற இந்த காலத்தில் செத்து போன புணத்துக்கு பெத்த தாயே ஆசிரமத்தில் விடுற இந்த காலத்தில் போய் யாரோ சாவுக்கெல்லாம் போய் இவர் பண்ணுறதுன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அது கடவுள் மனசு இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்படியாப்பட்டவருக்கு ஒரு நாள் இந்த கஜா புயலில் வீடே இல்லாமல் அவர் அந்த வீடெல்லாம் போய் ஒரு கிரவுண்டில் தான் நின்றுட்டு ஒரு போஸ்டர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வலிச்சுது. என்ன இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுக்கு அப்போ அவர் என்ன நினைப்பார், நம்ம இத்தனை பேருக்கு தர்மம் பண்ணோம், அந்த தர்மம் தான் நம்மளை இப்படி ஆக்கிடுச்சான்னு நினைப்பார்ல. தர்மம் என்றைக்குமே தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் பார்த்து ஒரு புள்ள மாதிரி இருந்து